Right. Okay. Assalamu alaikum. Good evening. ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா, இதுல புதுசா ஜாயின் ஆகிக்கிறவங்க நான் குரூப் லிங்க் ஒன்று போட்டிருக்கிறேன் தானே, தட்ல பாடன் அதுல இருக்கும். அப்ப அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நான் பேசுற எல்லாருக்கும் கேக்குது தானே? பேசுற கிளியரா கேக்குது எல்லாருக்கும்? தட்ல போன ஒரு ஆள் பேசுற கேக்குது தானே? ரைட். ஓகே. ரைட், அப்ப இது 28 பேட்சுக்கான கிளாஸ். யூனிட் 2 வந்து நம்ம இங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து யூனிட் 1 முடிஞ்சு, சரிதானே? அப்ப யூனிட் 1 இப்ப புதுசா 28 பிள்ளைகள் இருந்தா நீங்க கிளாஸ்ல கண்டினியூ அவங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும். பழைய கிளாஸ் ரெக்கார்டிங்ஸை உங்களால் எடுத்துக்கொள்ளையிலும், சரிதானே? ஓகே. கிளாஸ் கொஞ்சம் ஏலியா தான் முடியுமா? ரைட். இதுல தொழாதாக்கள் நீங்க கண்டினியூ கிளாஸ்ல இருங்க. அதுக்கு நான் கொஞ்சம் குயிக் ஏலியா முடிப்பேன், சரிதானே? ரைட். ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த யூனிட் 2ங்கிறது வந்து காலநிலை காரணிகள் சார்ந்த ஒரு யூனிட். நீங்க ஜியோகிராஃபி எடுக்கிற ஆளா இருந்தா அதுலயும் இதுல கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து வரும். ஆனா இப்பவே சொல்லிக் கொள்றேன், ஜியோகிராபிக்கும் நம்மட பாடத்துக்கு கூடிய வரைவிலக்கணங்கள், ஒரு சில தியரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இதுல நீங்க ஜியோகிராபில படிக்கிற விஷயங்களை நீங்க ஜியோகிராபில தான் எழுதுவோம். நம்மட பாடத்தை படிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க நம்மளோட பாடத்தை தான் எழுதுவோம், சரிதானே? இந்த வரைவிலக்கணங்கள் மற்ற ஒரு சில விஷயங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதனால குழம்பிக் கொள்ளக்கூடாது. அது இப்பயே சொல்லிக் கொள்றேன் நான். ஏன்னா நீங்க ஜியோகிராபில இப்போ படிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு அது உங்களோட பிசிக்கல் ஜியோகிராபில 5வது யூனிட் அப்படிதான் வரும், 5, 6 அப்படின்னு சொல்லி. ஓகே. ஆகவே நம்மட பாடத்தை சாரி 5வது யூனிட் வந்து ஜியோகிராபில 5 அல்லது 6 யூனிட் நினைக்கிறேன். நீங்க ஜியோகிராபில பாருங்க. ஓகே. அப்ப அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து மாறும். அப்ப அதுல குழம்ப தேவை. இந்த பாடத்தை படிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பாடத்துல எழுதுங்க, ஜியோகிராபி படிக்கக்கூடிய விஷயங்களை ஜியோகிராபில எழுதிக்கொள்ளும், சரியா? இந்த காலநிலை காரணிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களோட செகண்ட் யூனிட் அதே மாதிரி உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல இந்த யூனிட்ல இருந்தும் ஒரு சில கேள்விகள் வந்து வரும். டேம் எக்ஸாம்ல நிறைய கேள்விகள் வந்து போடுவாங்க. இந்த யூனிட்ல வந்து தியரி கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சில கணித்தல்கள் இருக்கு, உபகரணங்கள்ல இருந்து நம்ம தரவுகள் பெறக்கூடிய விதம் சம்பந்தமாக. அப்ப அதையும் நம்ம இதுல வந்து பார்ப்போம். பார்த்தோம்னா இந்த யூனிட் வந்து முடியுது, சரியா? படிக்கிறதுக்கும் ஈஸியான ஒரு யூனிட் தான் இது, சரிதானே? ரைட். அப்ப இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா வானிலை காலநிலை சம்பந்தமாக. வானிலை காலநிலை சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். ஓகே. இந்த வானிலைக்கும் காலநிலைக்கும் வித்தியாசம் இருக்கு. வானிலைங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு நாளைக்குள்ள நம்மட வளிமண்டலத்துல எப்படியான மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த மாற்றத்தை தான் நம்ம வானிலைன்னு சொல்லுவோம், வெதர்ன்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு இப்ப 24 மணி நேரத்துக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நம்மட வானிலை அந்த வளிமண்டலத்தில் ஏற்படுதோ அது வந்துட்டு வானிலை. காலநிலைன்னு சொல்றது என்னன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் வானிலை தரவுகள் எடுத்து நீண்ட நாட்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அதை ஆய்வு செய்வாங்க. அதற்கு பிறகு இப்ப உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல அதிக நாட்களுக்கு வந்து வெப்பம் தான் கிடைக்குது, ஏன்னா மழை வீழ்ச்சி வந்து மிக குறைவாக இருக்கு, அது வெப்பம் தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னா அது என்ன அந்த அந்த குறிப்பிட்ட தரவை இனங்கண்டு அது ஒரு வெப்பமான பிரதேசமாக நம்ம சொல்லுவோம், சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஆகவே இந்த வானிலை காலநிலைங்கிறதுக்கு இடையிலான வித்தியாசம் இதான். இப்ப வானிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்குள்ள வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். காலநிலைங்கிறது இந்த வானிலை தரவுகளை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற வானிலை தரவுகளை நீண்ட காலத்துக்கு கற்று அதை பகுப்பாய்வு செஞ்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய முடிவை நம்ம காலநிலைன்னு சொல்லுவோம், கிளைமேட்னு சொல்லுவோம், சரிதானே? ரைட். கிட்டத்தட்ட 30 வருஷ தரவு, 25-30 வருஷ தரவுகள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா வானிலை தரவுகளை பகுப்பாய்வு செய்வாங்க. அதுக்கு பிறகுதான் இது என்ன காலநிலைன்னு சொல்லி உறுதிப்படுத்துவாங்க, சரிதானே? அப்ப இந்த வானிலைக்கும் காலநிலைக்கும் இடையிலான வித்தியாசம் இதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பயிற்சியை மீது பங்களிப்பு செய்யக்கூடிய சில முக்கியமான காலநிலை காரணிகள் அதை நம்ம இந்த யூனிட்ல வந்து பார்க்க போறோம், சரியா? மிக முக்கியமாக
இந்த வெப்பநிலை, அதே மாதிரி மழை வீழ்ச்சி, காற்று, ஈரப்பதன், ஆவியாதல், ஒளி, அப்ப இப்படியான முக்கியமான காலநிலை காரணிகள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இதுல பார்ப்போம். அந்த காலநிலை காரணிகள் பயிற்சிகள் எப்படி வந்து பங்களிப்பு செய்யுது. அதே மாதிரி இந்த காலநிலை காரணிகள் இப்ப வெப்பநிலை, ஈரப்பதன், ஒளி, ஒளி ஒளி ஒளிச்செறிவு, இப்படி நிறைய இருக்குது. ஆவியாதல், அப்ப இதெல்லாத்தையும் வந்து எப்படி இனங்கண்டு கொள்வாங்க. சரி, எப்படி வந்து இதுல கணிச்சு கொள்ற. இப்ப வெப்பநிலை இத்தனை பாயசத்துல எப்படி கணிக்கிற, எந்த உபகரணத்தை பயன்படுத்தி கணிப்பாங்க. ஒரு நாளினுடைய ஈரப்பதம் வந்து எப்படி கணிக்கிற, சார் ஈரப்பதம் எப்படி கணிக்கிற, அதே மாதிரி ஆவியாதல எப்படி கணிக்கிற. அப்ப இந்த விஷயங்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த யூனிட்ல. சரிதானே? ரைட். இந்த யூனிட்டுக்குரிய பிடிஎஃப் வந்துட்டு நான் நம்மளோட கிளாஸ்ல வந்து போட்டிருக்கிறேன், கிளாஸ் குரூப்ல வந்து போட்டிருக்கிறேன். கிளாஸுக்கு வார பிள்ளைகளுக்கு அது தெரிஞ்சிருக்கும். புதுசா ஜாயின் ஆனவங்க வந்து நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு மெசேஜ் போட்டு அதை வாங்கிக்கொள்ளும் பிடிஎஃப். சரிதானே? ரைட். ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வருவோம். இந்த டியூட் இல்லாதவங்க வேற ஒரு தாள் எழுதி கொள்ளுங்க. பிறகு உங்களுக்கு டியூட் எழுதிய பிறகு நீங்க அதை டியூட்ல எழுதி கொள்ளலாம். இந்த ஸ்டார்ட்ல இருந்து நோட்ஸ்ல கொஞ்சம் கவனமா வச்சுக்கொள்ளும். சரிதானே? ஏன்னாடா பிறகுதான் நிறைய பேர் என்ன செய்யற, நோட்ஸ் தேடி ஓடி திரியுற. அப்ப அப்படியான பிரச்சனை உங்களுக்கும் வராம நீங்க என்ன செய்யுங்கன்னா ஸ்டார்ட்ல இருந்து நோட்ஸ் எல்லாம் கவனமா வச்சுக்கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய எக்ஸாமுக்கு, அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுக்கொள்ளே. சரிதானே? அப்ப உங்களுக்கு அந்த நோட்ஸ் தேடி ஓடுற பிரச்சனை ஒன்று இருக்காது. ஆனா நோட்ஸ்ல கொஞ்சம் கவனமா வச்சுக்கொள்ளும். இந்த துண்டு துணியில எழுதுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளும். சரிதானே? ஓலவல் மாதிரி இல்லை ஏலவல். நீங்க இப்ப எல்லாரும் இதுல இருக்கிற எல்லாரும் வந்து 28 பேட்ச், ஏன்னா இப்பதான் ஓலவல் எழுதிட்டு வந்திருக்கிறது. அப்போ ஓலவல் சம்பந்தமான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. ஏலவல்ங்கிறது வேறு. சரிதானே? இப்ப ஸ்டார்ட்ல உங்களுக்கு என்ன இவ்வளவுதானா, இவ்வளவு சிம்பிளா யோசிப்பீர்கள். ஆனா போக 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 தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். சரிதானே? அப்ப அதுகளுக்கு நம்ம என்ன செய்யணும், தயாராகி கொள்ளணும். அப்ப அதுக்கு இப்போ இருந்து நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கொள்ளும். நோட்ஸ் எல்லாம் வந்து மிக முக்கியம். சரியா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 24 மணி நேரத்துள் 24 மணி நேரத்துள் 24 மணி நேரத்துள் அதாவது குறுகிய காலத்துள் 24 மணி நேரத்துள் அதாவது குறுகிய காலத்துள் 24 மணி நேரத்துள் அதாவது குறுகிய காலத்துள் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் 24 மணி நேரத்துள் அதாவது குறுகிய காலத்துள் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வானிலை எனப்படும். 24 மணி நேரத்தில் அதாவது குறுகிய காலத்துள் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வானிலை எனப்படும். வானிலை எனப்படும். அப்ப நம்ம ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளோட வளிமண்டலத்துல ஒரு ஒரு நாளைக்குள்ள எப்படியான மாற்றங்கள் ஏற்படுது ஏன்னா அப்ப அந்த விஷயம். ரைட். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம காலநிலைன்னு சொன்னா என்ன எழுதிட்டு வருவோம். எழுதிக் கொள்ளுங்க. வானிலையை நீண்ட காலத்துக்கு கற்றாய்வதால் வானிலையை நீண்ட காலத்துக்கு கற்றாய்வதால் வானிலையை நீண்ட காலத்துக்கு கற்றாய்வதால் வானிலையை நீண்ட காலத்துக்கு கற்றாய்வதால் உங்களோட இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வரைவிலக்கணம் ஞாபகம் இருக்கணுமா? வரைவிலக்கணங்கள் மிக முக்கியம். நீங்க எழுதுறதெல்லாம் விட இல்லை ஏலவலை பொறுத்த வரைக்கும். சரிதானே? சரியான விடைகள் எழுதி கொள்ளும். ஆக அதுக்கு இப்போ இருந்து வரைவிலக்கணம் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். எஸ்ஏ பகுதிகளுக்கு விட எழுதுறதுக்கு உங்களுக்கு வரைவிலக்கணம் கட்டாயம் தேவைப்படும். இந்த எஸ்ஏ கேள்வியில எக்ஸாம் பேப்பர்களுக்கு எப்படி விட எழுதுறதுன்னா நம்ம பின்னால பார்க்கலாம். சரிதானே? ஆகவே இந்த வரைவிலக்கணங்களை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்களா. அப்ப வானிலை நீண்ட காலத்துக்கு கட்டாய்வதால் இனங்கண்ட நிலைமையே அப்பிரதேசத்தின் காலநிலை எனப்படும். வானிலையை நீண்ட காலத்துக்கு கற்றாய்வதால் இனங்கண்ட நிலைமையே அப்பிரதேசத்தின் காலநிலை எனப்படும்.
வானிலையை நீண்ட காலத்துக்கு கற்றாய்வதால் இனங்கண்ட நிலைமையே அப்பிரதேசத்தின் காலநிலை எனப்படும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சில பிள்ளைகளுக்கு இப்படி கிளாஸ் நடக்கிறது தெரியும். ஏன்னா புதுசா ஜாயின் ஆன கொஞ்சம் பேர் இருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் இந்த போஸ்டர் எல்லாத்துல கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, சரிதானே? இன்னும் மத்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். ஏனண்டா இப்ப படிக்கக்கூடிய விஷயங்கள் பின்னால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது இல்லையா? என்ன அதனால பின்னால ஜாயின் ஆகிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த போஸ்டர்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க, தேவையான ஜாயின் ஆகி கொள்வாங்க ஸ்டார்ட்ல இருந்து, சரிதானே? ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ரைட். அப்ப வானிலை நீண்ட காலத்து கற்றாய்வு என்ன நிலைமையே அப்பிரதேசத்தின் காலநிலை எனப்படும். இப்ப உலகத்துல வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் அல்லது ஒவ்வொரு பிரதேசத்திலையும் வந்து இந்த காலநிலை நிலைமைகள் வந்து மாறும், சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு நம்ம இலங்கையை எடுத்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப இலங்கைக்குள்ள வந்து பல்வேறு விதமான காலநிலை நிலைமைகள் இருக்குன்னு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இலங்கட உலர்வலய பிரதேசங்கள், இலங்கட வட மாகாணம், கிழக்கு மாகாணம், ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உலர்வான காலநிலை, அதிகமா மழை கிடைக்காது, குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் மழை கிடைக்கும். மற்ற காலப்பகுதியில வந்து வறட்சியான காலநிலை நிலவும். அதே மாதிரி இப்ப இளங்கட நூறலியா, இப்ப மேல்நா இந்த மலைநாட்டு பிரதேசங்களுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, இப்ப நூறலியா போன்ற பிரதேசங்களுக்கு, பண்டாரவளை எல்லாம் அங்க வந்து குளிர்ச்சியான ஒரு காலநிலை வந்து நிலவும். பாருங்க, இப்ப இலங்கைக்குள்ளேயே என்ன செய்யுது, இந்த காலநிலை நிலைமைகள்ல வந்து மாற்றங்கள் இருக்கு. இதே மாதிரி தான் உலகத்திலையும் வந்து இந்த காலநிலை நிலைமைகள்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கு. இந்த மாற்றங்களை தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒருத்தர் யாருன்னு சொன்னா வெப்பநிலை. வெப்பநிலை இருக்குதானே, இது வந்து மிக முக்கியமான ஒன்று. இந்த வெப்பநிலை வேறுபாட்டால தான் உலகத்துல வேற வேற காலநிலை நிலைமைகள் என்ன செய்யுது, ஏற்படுது. இதுல நம்ம பின்னால பார்ப்போம் விரிவாக, சரிதானே? அதே மாதிரி இலங்கையினுடைய இலங்கையின் இல்ல, உலகத்தினுடைய உலகம் வந்து கோள வடிவத்தில் இருக்குது. ஏன்னா அப்ப அதுவும் இந்த ஒவ்வொரு பிரதேசத்திலையும் காலநிலை நிலைமைகள் வேறுபாட்டு இருக்கிறதுக்கான காரணம், சரிதானே? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் இல்ல, உலகத்துல வந்து வடமுனைவு தென்முனைவு இருக்குன்னு. அப்ப இந்த வடமுனைவு தென்முனைவு பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஆர்டிக் அந்தார்டிக் பிரதேசங்கள்ல அதிகமாக குளிர்ச்சியான ஒரு காலநிலை மேல் காணப்படுது. மனிதர்கள் வந்து வாழ இயலாது. குறிப்பா இப்ப ஆர்டிக் பிரதேசத்துல குறிப்பிட்ட அளவுக்கு மனிதர்கள் என்ன செய்யலாம், வாழலாம். அங்க பனிக்கரடி எல்லாம் இருக்குது, வேறு வேறு விலங்கினங்கள் எல்லாம் காணப்படுது. ஆனா உலகத்துல அந்தார்டிகா இருக்குதானே, அந்தார்டிகா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மனிதன் வாழவே இயலாத ஒரு சூழல் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட -90°C அளவுக்கு வெப்பநிலை வந்து அங்க மிச்சம் குறைவாக இருக்கு. அந்தார்டிகா போன்ற பிரதேசங்கள் அங்க வந்து இப்ப இந்த பென்குயின் அப்படியான சில உயிரினங்கள் தான் அங்க வாழுதே தவிர பெரும்பாலும் என்ன செய்யாது, மனிதர்கள் வாழ்றதுக்கு அங்க பொருத்தம் அற்ற இடமாக அது இருக்கு. இருந்தும் சில ஆய்வு நடவடிக்கைகளுக்காக அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில மட்டும்தான் சுற்றுலா பயணிகளுக்கு அங்க அனுமதி இருக்கு. மற்றபடி அங்க யாருமே வாழ இயலாது அந்தார்டிகா பிரதேசத்துல. அப்ப பாருங்க, எல்லாரும் ஒரு உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடுது. ஏன்னா அப்ப இப்படி மாறுபடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காலநிலை நிலைமைகள் தான். சரியா? அப்ப இதுல நம்ம பின்னால போகலாம், உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு, ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, சரிதானே? ரைட். அடுத்த பாயிண்ட் சொல்லி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ், குறித்த பிரதேசத்தின் குறித்த பிரதேசத்தின் குறித்த பிரதேசத்தின் குறித்த பிரதேசத்தின் காலநிலை அல்லது வானிலை, குறித்த பிரதேசத்தின் காலநிலை அல்லது வானிலையில் குறித்த பிரதேசத்தின் காலநிலை அல்லது வானிலையில் செல்வாக்கு செலுத்தும் பௌதிக காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் பௌதிக காரணிகள் குறித்த பிரதேசத்தின் காலநிலை அல்லது வானிலையில் செல்வாக்கு செலுத்தும் பௌதிக காரணிகள் காலநிலை காரணிகள் எனப்படும். குறித்த பிரதேசத்தின் காலநிலை அல்லது வானிலையில் செல்வாக்கு செலுத்தும் பௌதிக காரணிகள் காலநிலை காரணிகள் எனப்படும். காலநிலை காரணிகள் எனப்படும்.
காலநிலை காரணிகள் எனப்படும். காலநிலை காரணிகள் எனப்படும். ரைட். இப்ப கவனிங்க எல்லாரும். பயிற்சிகை மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காலநிலை காரணிகள். அப்ப என்னென்ன காலநிலை காரணிகள் வந்து பயிற்சிகையில செல்வாக்கு செலுத்துது? பயிற்சிகையில வந்து அதோட செல்வாக்கு பிள்ளைகள் ஒன்றோ நன்மையான செல்வாக்கு இருக்கலாம், ஏன்னா அல்லது பாதிப்புகள் அதை ஏற்படுத்தும். சரிதானே? ஓகே. அப்ப இதுல வந்து முக்கியமா நம்ம 6 காலநிலை காரணிகள் இருக்கு. சரியா? அப்ப அந்த 6ஐ நம்ம இங்க என்ன செய்வோம்னு சொன்னா விரிவா பார்ப்போமா? அப்ப அதுல முதலாவது கொள்ளுங்க மழை வீழ்ச்சி. முதலாவது மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி. இரண்டாவது கொள்ளுங்க வெப்பநிலை. இரண்டாவது வந்து வெப்பநிலை. மழை வீழ்ச்சி, இரண்டாவது வெப்பநிலை. வெப்பநிலை. மூணாவது கொள்ளுங்க ஒளி. ஒளி. ஒளி என்றா சத்தம் இல்ல, பாம்புலினா போட்டுறாங்க, கும்புலினா ஒளி. வெளிச்சம் தானே, அந்த ஒளி. லைட் என்ன ஒளி. ரைட். நாலாவது வந்து சாரீரப்பதன். 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 ரைட். ஐந்தாவது வந்து சொல்லுங்க காற்று. 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 அடுத்து ஆறாவது வந்து ஆவியாதல். 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 மழை வீழ்ச்சி, இரண்டாவது வெப்பநிலை, மூன்றாவது ஒளி, நாலாவது வந்து சாரீரப்பதன், ஐந்தாவது காற்று, ஆறாவது வந்து ஆவியாதல். அப்ப இந்த 6 முக்கியமான காலநிலை காரணிகள் நம்ம ஒவ்வொன்றா விரிவா பார்ப்போம். அடுத்த பாயிண்ட கொஞ்சம் பாருங்க. இவை தவிர வளியமுக்கம், அதே மாதிரி முகில்களினுடைய தன்மை, அப்ப இப்படியான காரணிகள் என்ன செய்யுது வானிலை தகவல்களை பெறுறதுக்கு வந்து அவசியமானதாக இருக்கு. இந்த வளியமுக்கம் எல்லாம் மிக முக்கியம். ஆனா வளியமுக்கத்தை பத்தி எல்லாம் நமக்கு நம்மட பாடத்துல விரிவாக இல்லை, அதனால நம்ம இங்க படிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. சரிதானே? ரைட். இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இந்த 6 காலநிலை காரணிகளையும் முதலாவது காலநிலை காரணியை பார்ப்போம், மழை வீழ்ச்சி. முதலாவது நம்ம பார்க்க போறது வந்துட்டு மழை வீழ்ச்சி. ரைட். இப்ப உங்களுக்கு மழை வீழ்ச்சி என்றா சாதாரணமா தெரியும் என்ன, என்ன முகில்கள்ல இருந்து திரவமாக என்ன செய்யறது, நீர் வந்து நிலத்தை அடைகிறது. அப்ப இதுதான் மழை வீழ்ச்சி. ஆனா இந்த மழை இப்ப முகில்கள்ல இருந்து நமக்கு மழை வீழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா, இப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முனைவு பகுதிகளில், அதே மாதிரி அதிக பெரிய மலைப்பகுதிகள், உயரமான மலை பிரதேசங்கள், இப்படியான பிரதேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பனிக்காட்டி விடும். ஏன்னா இப்ப கனடா போன்ற கனடா, அலஸ்கா இப்படியான நாடுலாம் பாத்தீங்கன்னா ஏன்னா பனிகாலம் என்று ஒன்று இருக்குது, ஏன்னா அங்க பனிக்காட்டி தான் விடும். அப்ப இதுவும் வந்து என்னது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். மழை வீழ்ச்சி மாதிரி இந்த பனிக்காட்டி வீழ்றது, அதே மாதிரி பனி வீழ்றது, பனி தூரல். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப மழை வீழ்ச்சின்னு சொல்லும் போது முகில்கள் இருந்து நீர் வந்து என்ன செய்யுது, திரவமாக நம்ம பூமிக்கு வருது. அதே நம்ம பனி கட்டி அப்படியா பனிக்கட்டி விழுதுன்னு சொன்னா திண்மமாக வரும். என்ன செய்யுது, அங்க வந்து நீர் வந்து திண்மமாக வருது. அப்ப பாருங்க, பௌதிக நிலைகள்ல வந்து என்ன செய்யுது, மாற்றங்கள் ஏற்படுது. அந்த பௌதிக நிலைகள்ல ஏற்படுற மாற்றத்தை வச்சுதான் நம்ம இது மழை, இது பனிக்கட்டு விழுது, இது வந்து தூரல், இப்படியான சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். விளங்குதான் சொல்றது. அப்ப இந்த மழை வீழ்ச்சி, பனி விழுறது, தூரல், இப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு சொன்னா படிவு வீழ்ச்சின்னு சொல்லலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்றது, படிவு வீழ்ச்சி. படிவு வீழ்ச்சிங்கிறது என்னண்டா, முகில்கள்ல இருந்து
நீர் வந்து திரவமாகவோ அல்லது திண்மமாகவோ நம்ம பூமிக்கு வரும்னு சொன்னா அதைத்தான் நம்ம சொல்லுவோம் படிவு வீழ்ச்சின்னு சொல்லி. இந்த வித்தியாசத்தை விலையும் கொள்ளணுமா, இது வந்து நிறைய பேருக்கு என்ன செய்யறது கிளியரா விளங்குறது. இந்த படிவு வீழ்ச்சிக்கு மலை வீழ்ச்சிக்கு இடையிலான வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியும். அதனால நல்ல கிளியரா விளங்கி கொள்ளுங்க. மலை வீழ்ச்சிங்கிறது என்னன்னு சொன்னா படிவு வீழ்ச்சியோட ஒரு வகைதான் மலை வீழ்ச்சி. படிவு வீழ்ச்சியினுடைய ஒரு வகைதான் மலை வீழ்ச்சி. மலை வீழ்ச்சியோட வகை படி வீழ்ச்சி இல்லை. கொஞ்சம் பேர் படி வீழ்ச்சி என்ற பெயர் கேள்விப்பட்டிக்க மாட்டேன். ரைட். அப்ப படிவீழ்ச்சி என்ற ஒரு சொல்ல நம்ம இங்க படிக்கிறோம். படிவீழ்ச்சிங்கிறது என்ன, முயல்கள்ல இருந்து நீர் வந்து என்ன செய்யறது, ஒன்று திரவமாக நிலத்துக்கு வரும். அது சாதாரணமா நம்ம பார்க்கிற விஷயம். ஏன்னா இப்ப பாருங்க, மழை பொழிவுங்கிறது இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களும் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நமக்கு மழையை பற்றி மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதே மாதிரி பனி கட்டி விழுறது, இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிதானே? அதே மாதிரி நீங்க என்ன சிவப்பு நிற மழை பொழிஞ்சு பார்த்திருப்பீர்கள், மீன் மழை பொழிஞ்சு பார்த்திருப்பீர்கள். ஏன்னா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணங்கள் இருக்கு. இந்த சிவப்பு நிற மழை பொழியறதுக்கும் மீன் மழை பொழியறதுக்கும் இப்படி வெவ்வேறு விதம் வித்தியாசமா மழை பெய்யுதானே. அப்ப அது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. அப்ப அந்த காரணங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பின்னால பார்ப்போம். இப்போ நமக்கு அது தேவையில்லை, இப்ப உங்களுக்கு சொன்னாலும் விளங்காது. அதனால நம்ம அதை பத்தி பின்னால பார்ப்போம், எப்படி இந்த அமில மழையெல்லாம் பொழியுதுன்றது. கண்டிப்பா. அப்ப படி வீழ்ச்சி ஒரு வகைதான் மழை வீழ்ச்சி. இதை நல்லா விளங்கி கொள்ளும். அப்ப படி வீழ்ச்சிங்கிறது முயல்கூடிய நீர் ஒன்று திரவமாக நிலத்தை வந்தடையும், அப்படி இல்லைன்னு சொன்னா திண்மமாக நிலத்தை வந்தடையும். அப்படிதான் நம்ம படிவு வீழ்ச்சின்னு சொல்லுவோம். மழை வீழ்ச்சிங்கிறது என்னன்னு சொன்னா முயல்கள்ல இருக்கக்கூடிய நீர் வந்து திரவமாக நிலத்துக்கு வாருது. இப்ப அதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பனி, சாதாரண பனிப்பொழிவு எல்லாம் வந்து திரவமாத்தனம் வருதுன்னா, அப்ப அதுவும் மழை வீழ்ச்சி முன்னாடி அப்படி இல்லை. அப்ப மழை வீழ்ச்சின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் அந்த மழை துளிர விட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 1-5 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து விட்டம் இருக்கும்னு சொன்னா அதை நம்ம மழை வீழ்ச்சின்னு சொல்லுவோம். இப்ப மழை முகங்கள்ல இருந்து வரக்கூடிய நீருக்கு தானே அந்த நீர், அதுல ஒரு நீர் துளி 1-5 மில்லிமீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த வீச்சுக்குள்ள அதுல விட்டம் இருக்கும்னு சொன்னா அதை நம்ம மழை வீழ்ச்சின்னு சொல்லுவோம். சரிதானே? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப எழுதி போடுறோம். விலங்குகள் என்ன சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க, மிக முக்கியமான பகுதி படிக்கிறோம். ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. வளிமண்டலத்தில் உள்ள நீரானது வளிமண்டலத்தில் உள்ள நீரானது வளிமண்டலத்தில் உள்ள நீரானது வளிமண்டலத்தில் உள்ள நீரானது திரவமாகவோ திண்மமாகவோ நிலத்தில் வீழ்தல், திரவமாகவோ திண்மமாகவோ நிலத்தில் வீழ்தல். எங்கட கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற எல்லாரும் வந்து பாஸ் பேப்பர்ல வாங்கிக்கொள்ளுவோமா. பாஸ் பேப்பர்கள் மிக மிக முக்கியம். சரிதானே? வெறும் தியரியை மட்டும் படிச்சு எந்த ஒரு யூஸும் இல்லை. அதை ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரும் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுவோம். நீங்க இப்பதான் புதுசா ஏலவலுக்கு வந்திருக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு ஏலவலை பத்தி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. நீங்க ஓலவல் மாதிரி நினைச்சு கொண்டிருப்பீங்க. திருப்பவும் சொல்றேன், ஏலவலுங்கிறது வேற, அந்த ஏலவல் உலகம்ங்கிறது வேற. ஓலவரோட அதை ஒப்பிடக்கூடாது. ஓலவல்ல ஒருத்தர் வந்து என்ன செய்வான், சாதாரண ஒரு மாணவன் அரிப்பான், 40 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் 55 மார்க்ஸ் அதோட இருப்பான். இன்னும் சில பிள்ளைகள் 85 மார்க்ஸ் 90 மார்க்ஸ் எடுக்கும் ஓலவல்ல. ஆனா ஏலவல்ல கதையே வேறு. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த டைம் வந்து போக 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 சாதாரணமா இருந்தவன் என்ன செய்வான், உங்களை விட கூட மார்க்ஸ் எடுப்பான். ஃபர்ஸ்ட் டைம்ல எல்லாரும் 75 80 சொல்லி மார்க்ஸ் எடுப்பாங்க. செகண்ட் டைம்லயும் ஓரளவுக்கு மார்க்ஸ் வரும். தேர்ட் டைம் அங்கால ஃபோர்த் டைம் அப்படின்னு போக 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 நிறைய பேர் மார்க்ஸ் குறைஞ்சிட்டு போகும். எவன் கஷ்டப்பட்டு வீட்டுல குந்தி படிக்கிறானோ அவன் ரிசல்ட்ஸ் மட்டும் கூடிக்கொண்டு போகும். அப்ப ஏலவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்க போறது நீங்க செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் தான். நீங்க எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை படிக்கிறீங்களோ, தேடி படிக்கிறீங்களோ, பாஸ் பேப்பர் செய்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய ஏலவல்ல உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க செல்ஃபா படிக்கிறது, நான் சொல்றேன் கிளாஸுக்கு போய் படிக்கிறது சொல்லல, நீங்க செல்ஃபா படிக்கிறது. இப்படி நீங்க செல்ஃபா படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய ஏலவல்ல உங்களுக்கு கை கொடுக்கும். அதை எப்பவும் மறந்துடாங்க. சரிதானே? ஏலவல்ங்கிற அதுதான். இந்த பாடம் நம்ம பாடம் மட்டும் இல்ல, உங்களோட 3 பாடத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால இப்பவே 3 பாடங்களுக்கும் பாஸ் பேப்பர் வாங்கிக்கணும். ரீசெண்டா எங்களோட பேப்பர் கிளாஸுக்கு ஒரு பிள்ளை ஜாயின் ஆயிடுச்சு. அப்ப
அந்த பிள்ளைகிட்ட உண்மையாகவே பாருங்க, இப்ப எக்ஸாம் அடுத்த மாசம் எக்ஸாமுக்கு நம் மிக குறைந்த காலம் தானே இருக்கு, பாஸ் பேப்பர் இல்லை. அப்ப இப்படியான பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஏ லெவல்ல ஏ எடுக்கிறது சாத்தியமே இல்லை. சரிதானே? அவங்க வந்து ஏ லெவல்ல ஏ எடுக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா விட்டு எழுதுற மெத்தட் தெரியாம இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாடத்தையும் விட்டு எழுதுற மெத்தட்ங்கிறது வேற வேற. சரி, இப்படி நிறைய விஷயங்களுக்குள்ள இருக்கு. அவங்க போக உங்களுக்கு விளங்கும் இதெல்லாம். சரிதானே? ஆகவே நம்மளோட பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை செஞ்சு கொள்ளும். நான் என்னென்ன சொல்றேனோ அது இப்ப இருந்து செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா கட்டாயம் உங்களை ஃபைனல் எக்ஸாம் நீங்க எடுப்பீங்க இந்த பாடத்தில். சரிதான்? இந்த பாடத்தை ஏவாறது மிச்சம் குறைவா தானே இருக்குமா, அதையும் சொல்லிக் கொள்றேன். நம்மளோட பாடத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர் பிள்ளைகள் இருந்தா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இந்த பாடத்துல ஏவார வீதம் மிக குறைவா தானே இருக்கு. நல்லா படிக்கிற பிள்ளை மட்டும் தானே ஏடு. அப்படி இல்லை ஐஎஸ் அல்லது சி தான் வரும். அதுவும் படிக்கிறோன்னு தான், ஓரளவுக்கு படிச்சவங்க தான் சி கூட வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி அதுவும் இல்லை. அதனால பாஸ் பேப்பர் கட்டாயம் இருக்கும் கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆகும்போது. அதே மாதிரி நம்ம சில கால்குலேஷன் கேள்விகள் வந்து பார்ப்போம். அது ஒவ்வொரு பகுதியா போனா பார்ப்போம். அப்ப அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு கோப்பி வச்சுக்கொள்வோம். அடுத்து பேப்பர் கிளாஸ்ல எஸ்ஏ செய்யறதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு கோப்பி இருக்கும். சரியா? அதுல நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம படிக்க சொல்லுவோம். உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்லாம் பிறகுதானே ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கு காலம் இருக்குது. இப்போதைக்கு பாஸ் பேப்பரையும் ஒரு கால்குலேஷன் பார்ட் கேள்வி செய்யறதுக்கு ஒரு கோப்பியையும் வச்சுக்கொள்வோம். சரிதான்? இந்த கோப்பி இந்த பாஸ் பேப்பர் நீங்க செய்யக்கூடிய கேள்விகள் தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். சரியோ? ரைட். ஆகவே வளிமண்டலத்தில் உள்ள நீரானது திரவமாகவோ திண்மமாகவோ நிலத்தில் வீழ்தல் படிவு வீழ்ச்சி எனப்படும். திரவமாகவோ திண்மமாகவோ நிலத்தில் வீழ்தல் படிவு வீழ்ச்சி எனப்படும். இந்த புதுசா ஜாயின் ஆகிறவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்களா? திரவமாகவோ திண்மமாகவோ நிலத்தில் வீழ்தல் படிவு வீழ்ச்சி எனப்படும். ரைட். அப்ப இந்த படிவு வீழ்ச்சிக்கு உதாரணம் பாருங்க. பனி, தூறல் மலை, ஆலங்கட்டி மலை, மலைப்பனி, இப்படி நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இந்த படிவு வீழ்ச்சிக்கு உதாரணம் தான். ஏன்னா அப்ப மலை வீழ்ச்சிங்கிறதும் படிவு வீழ்ச்சியினுடைய ஒரு வகை தான். சரியா? ரைட். இப்ப அடுத்த பாயிண்ட் எழுதிக்கணும். இப்ப அடுத்த பாயிண்ட்ல தான் நம்ம மலை வீழ்ச்சி என்னன்னு எழுதிக்கணும். சரியா? மலை வீழ்ச்சின்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். எழுதிக்கொள்ளுங்க. வளிமண்டலத்தில் உள்ள நீர் வளிமண்டலத்தில் உள்ள நீர் வளிமண்டலத்தில் உள்ள நீர் வளிமண்டலத்தில் உள்ள நீர் திரவ வடிவில் வளிமண்டலத்தில் உள்ள நீர் திரவ வடிவில் வளிமண்டலத்தில் உள்ள நீர் திரவ வடிவில் 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் கிடைப்பட்ட அளவுடைய 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் கிடைப்பட்ட அளவுடைய 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் கிடைப்பட்ட அளவுடைய நீர்த்துளிகளாக நிலத்தில் வீழ்தல் 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் கிடைப்பட்ட அளவுடைய நீர்த்துளிகளாக நிலத்தில் வீழ்தல் மழை வீழ்ச்சி எனப்படும். வளிமண்டலத்தில் உள்ள நீர் திரவ வடிவில் 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் கிடைப்பட்ட அளவுடைய நீர்த்துளிகளாக நிலத்தில் வீழ்தல் மழை வீழ்ச்சி எனப்படும். இப்ப நம்ம சொன்ன விஷயம் என்ன? அப்ப திரவமாக மழை வீழ்ச்சிங்கிறது வளிமண்டலத்தில் இருக்கிற நீர் வந்து திரவமாக செய்யும், பூமியை வந்து அடையும். அதே மாதிரி அதனுடைய விட்டம் வந்து 1 to 5 மில்லிமீட்டர் இடைப்பட்டதாக இருக்கும். ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கு நீர் சகடமானது அவசியமாகும். ரைட். இந்த நீர் சகடம் என்கிறது என்னன்னு சொன்னா நீங்க படிச்ச நீர்வட்டம், நீரியல் வட்டம்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஏன்னா ரைட். அப்ப அந்த நீர் வட்டத்தை தான் சொல்லுவாங்க நீர் சகடம்னு சொல்லி. இதுக்கு பிறகு நீங்க இத நீர்வட்டம்னு சொல்லக்கூடா நீர் சகடம்னு தான் சொல்லுவோம். சரிதானே? நீர் சகடம். அப்ப நீர் சகடம்ங்கிறது வந்துட்டு நீர்வட்டம். சரியா? ஓகே. இப்ப இந்த நீர்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க நிறைய இடங்கள்ல. ரைட். இதுல என்ன பார்க்க போறோம்? இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா
இந்த நீர்வட்டத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன செயற்பாடுகள் நடக்குதுன்னு சொல்லி இப்படி பிக்சர்ல உங்களுக்கு குறிக்க தெரியும். இப்படி ஒரு பிக்சர் வந்து ரைட், இதுல இப்ப இது என்ன செயற்பாடு, இது என்ன செயற்பாடு, இது என்ன செயற்பாடுன்னு கேட்டா வீடு எழுத தெரியும். இப்படியான கேள்வியில உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரக்சர் பாட்டுக்கு வரும், உங்களோட அமைப்பு கட்டுரை வினாக்கள் வர பகுதிக்கு வரும். நான் ஆல்ரெடி கிளாஸுக்கு கண்டினியூ வர பிள்ளைகளுக்கு தெரியும், நான் பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூ கேள்விகள் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, எஸ்ஏ என்ன, எல்லாத்தையும் நான் பாஸ் பேப்பர்ல நாங்க படிச்சிருக்கேன். சரிதானே? ரைட், இதுல புதுசா ஜாயின் ஆகிற பிள்ளைகள் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல அவங்களுக்கு சொல்றேன். சரியா? பாஸ் பேப்பர் இல்லாம ஆகிக்கலாம் ஃபர்ஸ்ட். சரியா? பாஸ் பேப்பர் மிக மிக முக்கியம். நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸும் எங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று, கிளாஸ் சொல்ற விஷயங்களை செய்யறது, கிளாஸுக்கு கண்டினியூவா ஆகுது, கிளாஸ் மிஸ் பண்ணாம கிளாஸுக்கு கண்டினியூவா ஆகுது, கிளாஸ் சொல்ற விஷயங்களை செய்யறது. ரெண்டாவது, கண்டினியூவா படிக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களையும் செஞ்சா போதும், வேற ஒன்றுமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கிளாஸ்லயே பார்ப்போம். அதே மாதிரி பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் செய்வோம். சரி, எங்க கிளாஸுக்கு கண்டினியூ ஆகிற பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம கிளாஸ்ல வெளியூர் என்ன மாதிரின்னு சொல்லி. சரியா? ரைட், அப்ப அந்த அளவுக்கு மிக முக்கியமான கிளாஸ் தான் இருக்கும். நம்ம கிளாஸ்ல மிஸ் பண்ணிடாங்களா? ரைட். அப்ப இந்த நீர்வட்டம்ங்கிறது வந்து நீர் வந்து ஒரு குறிப்பிட்ட சுழற்சிக்கு உட்படும். ஏன்னா நீர் வந்து சுழற்சிக்கு உட்படும். அப்ப எதுதான் நம்ம சிம்பிளா நீர்வட்டம் அல்லது நீர் சகடம் சொல்றது. அப்ப அவனிங்க அதிகமான வெப்பநிலை காரணமாக என்ன செய்யும்னு சொன்னா நீர் மேற்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகும். இப்ப உதாரணத்துக்கு கடல்ல இருக்கக்கூடிய நீர், ஆற்றில் இருக்கக்கூடிய நீர், குளத்துல இருக்கக்கூடிய நீர், இப்படி நீரேந்திகள்ல காணப்படக்கூடிய நீர், அதே மாதிரி நிலத்தில் இருக்கக்கூடிய நீரும் பிள்ளைகள் வளிமண்டலத்துக்கு போகும் ஆவியாகி வெப்பநிலை காரணமாக. ஆகவே வெப்பநிலை காரணமாக இப்படி நீர்பரப்புகள்ல, அதே மாதிரி நிலத்துல காணப்படக்கூடிய நீர், அதே மாதிரி தாவரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் வந்து என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள் வெளியாகி போகும். இப்படி தாவரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் வெளியாகிறது சொல்றது ஆவி ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஆவி ஈர்ப்பை பத்தி எல்லாம் பின்னால பார்ப்போம். ஆவி ஈர்ப்புங்கிறது என்னன்னா, இப்ப சாதாரணமா என்ன நமக்கு தெரியும், இப்ப குளம், குட்டைகள், கடல் இதுல இருந்தாலும் நீர் ஆவியாகும். இது சாதாரணமாவும் தெரியும். அது மாதிரி நிலத்திலிருந்து நீர் வந்து ஆவியாகி போகும். அதே மாதிரி தாவரத்துக்குள்ள இருந்தும் நீர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகும். அப்ப இதுல இந்த நிலம், நீர்பரப்புகள், இதுல இருந்து நீர் ஆவியாகி போகுதுன்னு சொன்னா அதை சொல்லுவோம் ஆவியாதல் என்று சொல்லுவோம். சாதாரணமா இப்ப நிலம், நீர்பரப்புகள் இருக்கக்கூடிய நீர் வந்து வளிமண்டலத்துக்கு போகுதுன்னா அதை நம்ம சொல்லுவோம் ஆவியாதல். ஆனா தாவரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் தாவரத்தை விட்டு வெளியில போகுதுன்னு சொன்னா, வளிமண்டலத்துக்கு போகுதுன்னு சொன்னா அதை நம்ம சொல்லுவோம் ஆவி உயிர்ப்புன்னு சொல்லுவோம். அதை நம்ம சொல்றது ஆவி உயிர்ப்பு. இப்ப கிளாஸ் வந்து கட் ஆகினா நீங்க எந்த லிங்க்ல ஜாயின் ஆனீங்களோ அதே லிங்க்ல திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்களா? ரைட். அப்ப ஆவி ஈர்ப்புங்கிறது என்னன்னு சொன்னா தாவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீர் வளிமண்டலத்துக்கு போறது. சரிதானே?